ஓகேயா? எல்லாருக்கும் வணக்கம். நேற்று என்னோட டாக்டர் ஒரு புதுசாக அவங்களோட லைஃப்பில் ஒரு அடுத்த ஸ்டெப்பில் அடியெடுத்து வைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த இடத்துக்கு அவங்க போய் அந்த வீட்டுக்குள்ள அந்த அந்த இன்ஸ்டியூஷன் நுழையும் போது என் ஒய்ஃபு லைவ் வீடியோ எடுத்து எனக்கு காமிச்சாங்க. அப்போ எங்கள் பெற்றவங்கிற முறையில் எங்கள் 2 பேர் கண்ணீர் பார்த்தீங்கன்னா கண்ணீர் வந்துச்சு. எங்கள் குழந்தை அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிற அந்த சந்தோஷம், அதே சந்தோஷம் தான் இப்போ எனக்கு இருக்குது என் தம்பிகளோட அடுத்த ஸ்டெப்பை பார்க்கும்போது. அதாவது ஒரு முதல்ல லைஃப் மேலே எந்த வித பயமும் இல்லாமல் தன் திறமையை மட்டுமே நம்பி ஒரு தன்னம்பிக்கையோட என் முன்னாடி வந்த இந்த 2 பேரும் இன்னைக்கு தனக்கு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிச்சு பல பேருக்கு கை தூக்கி கொடுக்குற நிலைமையில வந்திருக்காங்க போது உண்மையாவே பெற்ற பொழுதும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன்னு கேட்ட தாய்ங்கிற ஒரு சந்தோஷத்தில் தான் நான் இருக்கேன். ஆதிட்டு இருக்கிற ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, தான் மட்டும் இல்லாம திறமை உள்ள இளைஞர்களுக்கு கை தூக்கி விடணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் அவருக்கு இருக்கு. இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் இல்ல, வளர்றதுக்கு முன்னாடி அந்த தாட் இருந்துச்சு. இப்ப ஆதியால நான் ஆதி ஒருத்தரை தான் அறிமுகப்படுத்தினேன். ஆனா ஆதி எத்தனை பேர் அறிமுகப்படுத்துறாருங்கிற கணக்கு சொல்லவே முடியாது. அவ்வளவு அறிமுகங்களை அவரு பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ தமிழா என்டர்டெயின்மெண்ட் இன்னும் பல திறமைகளை ஆதியும் ஜீவம் நல்லா வருவாங்கிற நல்லா வந்துட்டாங்க, இன்னும் மேல மேல வளருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்போ தமிழா என்டர்டெயின்மெண்ட் மூலம் பல திறமைசாலிகள் இளைஞர்களுக்கு கைவினைகளுக்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கு வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ரொம்ப ஒரு சந்தோஷமான மனசு இருக்கு. ரொம்ப பேசுறதை பற்றி, ஏன்னா அன்பேஷம் படத்துல ஒரு டைலாக் வரும். நாதன் கமல் சார்ட்ட சொல்லுவாரு, நீ அண்ணன் மாதிரியாட்டு. இதே முதல்ல சொல்லி கமல் சார் கேட்பாரு, இல்லைன்னா லவ்வா அசிங்கமா சொல்லிட்டு இருக்கிறதுக்கு வெக்கப்பட்டு சொல்லுவாரு. அதே மாதிரிதான் நான் அதை பத்தி ரொம்ப உயர்வா பேசுனா இவங்களே நான் நக்கல் அடிப்பாங்க பின்னாடி. அதனால ரொம்ப சந்தோஷமான மேடை. என்னவா இருந்தாலும் ஆதிக்கு முதல் படம் நான் கொடுத்தேன். அந்த சந்தோஷத்தோட அவங்க படத்தை லான்ச் பண்ற சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சந்தோஷம், அந்த அவங்க கொடுத்துருக்கிற அந்த அபிமானம், மரியாதை ரொம்ப நெகிழ வச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் தம்பிகளா. இந்த நிறுவனம் மேலும் வளர மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் வேண்டிய முருகனை வேண்டி இந்த ட்ரெயிலரையும் இப்போ அது என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் ஒரு ஓப்பனிங்கா நல்லபடியாக ஆரம்பிச்சிருக்கணும்னு ஆசைப்படுறேன். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.